ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தைப்பூசத்துக்கு எல்லாருமே வீட்டில் நல்லபடியாக பூஜை பண்ணி முருகரை அந்த அளவுக்கு விசேஷமாக கொண்டாடி இருப்பீங்க. நான் எந்த மாதிரி பூஜை பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த முருகரை வச்சு தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டேன். இந்த முருகர் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறது தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணிக்க போகிறேன். இந்த முருகர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த முருகர் வீட்டுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனா பையன்தான். அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டது தான் இந்த முருகர் சிலை. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த முருகரை வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க சந்தியா லோகேஷ் ஃபேமிலிக்காக. இவரை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி போன 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சஷ்டி இருந்துச்சு. அன்றைக்கி தான் முருகர் நைட்டு வீட்டுக்கு வந்தார். எனக்கு இதை விட கொடுப்பன வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. முருகர் வீட்டுக்கு வந்தது அந்த அளவுக்கு சந்தோஷம். நம்ம சேனலை பார்ப்பாங்களா, நிறைய பேர் ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு முருகரை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சந்தியா லோகேஷ் ஃபேமிலிக்காக. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதை விட எங்கள் நாத்தனா பையனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்கக்கிட்ட தான் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. என்னுடைய லைஃப்பில் இதை விட சந்தோஷம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. நான் முதல்ல சின்னதாக முருகர் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அதையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக இன்னுமே கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதோட தொடக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பெரிய முருகர் வந்திருக்காரு வீட்டுக்கு. அதுவே மனசுக்கு அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது. நமக்கு என்ன தான் கஷ்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு தேடி வருதுனாலே பார்த்திங்கன்னா அதுவுமே முருகர் வந்திருக்காரு. இன்னுமே எனக்கு கொஞ்சம் மனசுக்குமே ஆறுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷம். நம்ம மனசில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அது சொல்லிக்க முடியாது. அதை நம்ம கடவுள்கிட்ட சொல்லிக்கிட்டாலே போதும். அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி முருகர் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ நான் உன் கூட துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முருகர் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டது இன்னுமே சந்தோஷம். இது வரைக்குமே ஒரு நாளுமே அவங்க எந்த ஒரு பழக்கமே கிடையாது, பார்த்ததுமே கிடையாது. நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்க வாங்கி விட்டுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ கொடுத்து விட்டுருக்கிறதும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான். நான் பூஜை பண்ணுற ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அவங்கள நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய லைஃப் லாங். என்னுடைய பூஜை ரூமில் எப்போவுமே முருகர் இருப்பார். அதோட ஒவ்வொரு வாட்டி பூஜை பண்ணுறப்பையும் இல்லை அபிஷேகம் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கொடுத்து விட்டீங்க இல்லைங்களா முருகர், அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்துவே நான் வேண்டிப்பேன். நான் செய்கிற பூஜையுமே உங்களுக்காகவுமே இருக்கும். இதில் எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே நான் வேண்டிக்கிறேன். இது எப்படி சொல்கிறதுன்னு புரியல, ஆனாலும் ஸ்பெஷலாக கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே என்னுடைய பூஜை இருக்கும். என்னதான் நான் உங்களுக்கு நன்றி சொன்னாலுமே பார்த்திங்கன்னா பத்தாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கார் முருகர். திருவாச்சியோட பார்த்திங்கன்னா வேல் அந்த மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்கார். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக முருகர் இந்த ரூபத்தில் வருவார் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. சோர்ந்து போய் இருக்கிறப்போ வந்த மாதிரி இருக்குது எனக்கு முருகர். கண்டிப்பாக இது ஒரு எனர்ஜியாக இருக்குது. இன்னுமே எனக்கு என்னுடைய பூஜை பார்த்திங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி சஷ்டி இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு தான் வந்தாங்க. அன்றைக்கே பூஜை பண்ணலான்னு நினச்சேன். அன்றைக்கி பூஜை பண்ண முடியலை, ஏன்னா நைட் அப்படின்றதால. சரி தைப்பூசம் வருது, அன்றைக்கி விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் எடுத்து முருகரை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டேன். நான் முருகருக்கு இன்றைக்கி 5 பொருளால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். முதல்ல மஞ்சள், சந்தனம், விபூதி இந்த 3 பொருளால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறம் பால், இந்த 2 பொருளால் அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டேன். அதாவது 5 பொருளால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிளாக தான் முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி பூஜையை. இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் காவடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக விமர்சையாக செய்வாங்க. ஒவ்வொரு முருகர் கோயிலையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கும்.
தைப்பூசம் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, பார்வதி தாயார்கிட்ட இருந்து வேல் வாங்கிய நாள தான் நம்ம தைப்பூசமா சிறப்பா வந்துட்டு விமர்சையா கொண்டாடுறோம். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகர் வீட்டுக்கு வந்தது. போன தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா பூஜை பண்ணியிருப்பேன். இந்த தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்துட்டு ஒவ்வொரு முருகரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கு. யார நம்புறனோ இல்லையோ, நான் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி பூஜை பண்றப்போ முருகர தான் நம்புறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையா செஞ்சுட்டு வரலாம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் குடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்போ கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி, என்னுடைய பூஜை வந்துட்டு முருகருக்கு எப்பவுமே நான் வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன். இப்ப வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல 3 பொருளால அபிஷேகம் முடிஞ்சது. முருகருக்கு தேன் அபிஷேகம் பண்ணா பிள்ளைங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத மனசுல நெனச்சுக்கிட்டு தேன் அபிஷேகம் வந்துட்டு என்னுடைய முருகருடைய பூஜையில எப்பவுமே இருக்கும். ஒண்ணு அபிஷேகத்துல இருக்கும், இல்லன்னா பூஜையில நெய்வேத்தியமா வச்சிருப்பேன். அப்படி இல்லன்னா 2மே இருக்கும். அபிஷேகமும் இருக்கும், நெய்வேத்தியமாவும் இருக்கும். இன்னைக்கு 2மே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் கடைசியா பண்ணிக்கிட்டேன். வேல், அதுக்கப்புறம் என்கிட்ட முதல்ல வந்த குட்டி முருகர், அதுக்கப்புறம் இப்போ புதுசா வந்திருக்கிற முருகருக்கு நல்லா திருப்தியா வந்துட்டு மனசு நிறைவா வந்து என்னுடைய அபிஷேகம் பண்ணிட்டேன். காலையில இருந்து ஒரு பொழுது இருக்கேன். இன்னைக்கு தைப்பூசம் அப்படின்றதால இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு பொழுது இருந்து முருகர வந்துட்டு மனசார வேண்டிக்கிறேன். நம்ப வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூசத்துக்கு உபவாசம் இருந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு என்னுடைய விரதத்தை தொடங்கி என்னுடைய வேண்டுதலையுமே முன் வச்சிருக்கேன். அபிஷேகம் முழுசா முடிஞ்சது. இந்த தண்ணிய வந்துட்டு கால்படாத இடமா வந்துட்டு செடிங்களுக்கு ஊத்திடுவேன் எப்பவுமே. நெறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க. கால்படாத இடமா செடிங்க இருக்கும் பார்த்தீங்களா, அங்க கொண்டு போய் கொட்டிடுங்க. வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, சிங்க்ல எல்லாம் கொட்டாதீங்க. நான் மறுபடியும் இது உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுத்தமா அலசி எடுத்துக்கிட்டேன் முருகரு, வேல் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் எல்லாமே வேலுக்கும் இருக்கிற 2 முருகருக்குமே வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முருகர பார்த்துட்டு இருந்தா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு அம்சமா பார்த்தீங்கன்னா, திருவாச்சியோட கம்பீரமா இருக்கிற மாரி இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த முக்காலி வச்சுட்டு தான் நான் இது மேல வந்துட்டு முருகர ஏற்பாடு பண்ணிக்க போறேன். இந்த முக்காலிலே பார்த்தீங்கன்னா, எல்லா முருகர் சிலையுமே எனக்கு வந்துட்டு அடங்கிடும். இப்போ வந்துட்டு இந்த முக்காலி போட்டுட்டு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற முருகர வந்து இது மேல உட்கார வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற சேவல், குட்டி முருகர், இன்னும் 2 குட்டி குட்டி முருகர் இருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கலாம். எல்லாமே கரெக்ட்டா வந்துட்டு செட் ஆயிடும். அன்எக்ஸ்பெக்டடா நம்ம லைஃப்ல நெறைய விஷயம் நடக்கும். அந்த மாரி தான் இந்த முருகர் வந்ததுமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். மனசு வந்துட்டு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முருகர் வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எதிர்பார்க்கவே இல்ல. நான் இருக்கேன், எதுக்கு நீ இந்த அளவுக்கு வந்துட்டு மனச வருத்திக்கிற அப்படின்ற மாரி முருகர் வந்திருக்காரு. பாருங்க என்கிட்ட இருக்கிற முருகர், சேவல், அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இருக்கிற 2 முருகரையுமே பார்த்தீங்கன்னா, பின்பக்கமா வச்சிருக்கேன். திருவாச்சியோடயே இருக்கிற முருகர வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மேல உட்கார வச்சுட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த முக்காலி எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. நான் இப்போ ரீசெண்டா தான் ஒரு சின்ன முக்காலி வாங்கியிருந்தேன். அதில வந்துட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருந்தேன். எதிர்பார்க்காம முருகர் வந்ததால, இந்த முக்காலி வாங்கி மறுபடியும் புதுசா பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அழகா வந்துட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டேன். விளக்கு எல்லாத்தையுமே ஏத்திட்டேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்லைங்களா, அதனால வெத்தலை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வெத்தலை வந்துட்டு சந்தனம், குங்குமம் வச்சு இந்த மாரி பிளேட்ல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். புதுசா வாங்கியிருந்த இந்த 6 முக விளக்குமே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த வெத்தலை மேல வச்சுக்கிட்டேன். நெய் விட்டு திரி போட்டு, அதுக்கப்புறம் காம்பு இருக்கு இல்லைங்களா, வெத்தலையுடைய காம்பு, அது எல்லாத்தையுமே இதில சேர்த்துக்கிட்டேன். இந்த வேல் வந்துட்டு மாட்டவே தெரியாம இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்தேன். ஒரு 2 சிஸ்டர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த கோப்பு மாரி இருக்குது மேலே வரணும், ஸ்க்ரூ வந்துட்டு கீழே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட்டா வந்துட்டு செட் பண்ணிட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர் 2 பேருக்குமே. எனக்கு வந்துட்டு கரெக்ட்டா செட் பண்ண தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக எனக்கு 2 பேருமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்க சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு என்னுடைய பூஜை வந்துட்டு நிறைவா இருந்ததுன்னே சொல்லலாம்.
நான் பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணுற வரைக்குமே இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி உச்சரிச்சுட்டே இருந்தேன். நம்மளுடைய சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி உச்சரிச்சுட்டே இருக்கலாம். இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு விசேஷம். நம்ம வேண்டுதல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பலமாகவும் நம்ம சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுமுக விளக்கு பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டேன் சாமிக்கு முன்னாடி. இன்றைக்கி என்னுடைய பூஜை ரூமே பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது. பூஜை ரூமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா முருகர் ஃபோட்டோக்கு முன்னாடி அந்த திருவாச்சியோட அவர் கம்பீரமாக இருக்கிறது எனக்கு ஒரு புதுசாகவும் ஏதோ புதுசாக ஒரு ஆள் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெய்விளக்கு ஏற்றிக்கிட்டேன். ஊதுவத்தி எல்லாமே காட்டிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் இன்றைக்கி முக்கியமாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் தான். அதுக்கப்புறம் நான் வந்து சக்கரை பொங்கல் செய்யலை, சுண்டல் தான் செஞ்சுட்டு அதுக்கு மேலே வெல்லம் வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் இது தான். அதுக்கப்புறம் தேன் வச்சுருந்தேன் சாமிக்கு முன்னாடி. ரொம்பவே விசேஷம் தேனும் தினைமாவும். என்கிட்ட தேன் இருக்கிறதுனால சாமிக்கு நான் தேனுமே வச்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டிக்கிட்டேன். மலைத்தேன் இருக்குது, அதை வந்துட்டு கம்பல்சரி வச்சுருவேன். அந்த நெய்வேத்தியமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு சாமிக்கு முன்னாடி நிறைவாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தேனும் தினைமாவும் வந்துட்டு செஞ்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. தேங்காய் எல்லாமே உடச்சிட்டு தீபாராதனை எல்லாமே காட்டிக்கிட்டேன் சாமிக்கு முன்னாடி. இதுதாங்க என்னுடைய தைப்பூசத்துடைய பூஜை. உங்களுக்கு இந்த பூஜை வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இன்றைக்கி நான் பூஜையில் பண்ணதில் புதுசாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையுமே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. நம்ம சந்தியா லோகேஷ் ஃபேமிலிக்காக முருகரை வந்து புதுசாக கொடுத்து விட்டுருக்குற அந்த 20 பேருக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்திக்கோங்க. என்னுடைய பூஜை வந்துட்டு எப்போ நான் வந்து முருகருக்கு பூஜை பண்ணாலுமே அவங்கள எல்லாருமே போய் சேரும். அதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனா பையனையுமே போய் சேரும். அவனுக்காகவும் என்னுடைய வேண்டுதல் எப்போவுமே இருக்கும். தீப தூப ஆராதனையோட என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு என்னுடைய தைப்பூச விரதத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக முடிச்சுக்கிட்டேன். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தளிகையெல்லாம் போட்டு ரொம்ப விமர்சையாக செய்வாங்க. நமக்கு இங்கே பெங்களூரில் வந்துட்டு அந்த அளவுக்கு விசேஷமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால் என்னுடைய பூஜை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறைவடைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்திக்கோங்க. லைக்ஸுமே போட்டுக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்.